சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஷியல் உலக அழியத்துக்கு இது ஒரு காரணமாக இருக்குன்னு பேசிக்கிட்டு வராங்க. அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்கிறேன். முன்னாடி இந்த ஒரு மீன் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் நடந்திருக்கா. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஃபிஷ்ஷு வந்ததப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏற்படுத்தின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போது இந்த ஒரு ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா கடலிலேருந்து கரைக்கு வந்திருக்கு. இதனால் என்ன ஏற்படும்னு இன்னும் ஒன்றும் புரியல. மோஸ்ட்டாக இந்த ஒரு மீன்கள் டூம்டே ஃபிஷ் வகைகள் பார்த்தீங்கன்னா எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்குமா, கடலில் பார்த்தீங்கன்னா அடிமட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்குமா. ஆனால் இப்போ இந்த அரிய வகை மீன்கள் பார்த்தீங்கன்னா கரைக்கு வருவோம் ரொம்பவும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே. இதனால் உலகத்துக்கு ஆபத்து வருமா, இல்லை அங்கே இருக்கிற மெக்சிகோவில் இருக்கிற அந்த ஒரு மக்களுக்கு மட்டும்தான் ஆபத்து வருமா, பேரழிவு ஏற்படுத்துமான்னு என்னென்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் என்ன நடந்தது நான் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு டூம்டே ஃபிஷ் எப்படி இருக்குன்னா, இந்த ஒரு மீன் வகைகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஆழமான இடத்துல தான் இந்த ஒரு மீன் வகைகள் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு மீன்களை பார்த்தீங்கன்னா ஜப்பானிய புராண கதைகளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கடவுள் தூதராக பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு டூம்டே ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கடவுளாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஜப்பானிய மக்களும் சரி, மெக்சிகோ மக்களும் சரி. இந்த ஒரு மீன் இதுக்கு முன்னாடி எப்போ கரை பயப்பட்டு தான் பார்த்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது கரை ஒதுங்கியிருக்கு. இதனால் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குன்னு தான் ஆராய்ச்சியாளர்களும் சரி, அங்கே இருக்கிற மக்களும் சரி பேசிக்கிட்டு வராங்க. இந்த ஒரு மீன் எக்ஸாக்டாக டூம்டே ஃபிஷ் இந்த ஒரு மீன் எங்கே கரை ஒதுங்கியிருக்குன்னா, மெக்சிகோவில் இருக்கிற பசிபிக் கடற்கரையில் பஜாசீர் இந்த ஒரு கடலில் பார்த்தீங்கன்னா ஆய்மட்ட கடலில் பார்த்தீங்கன்னா கரை ஒதுங்கி சும்பல் மட்டும் தான் நம்மளை காப்பாற்ற முடியும். நம்ம தமிழகத்துக்கு ஆபத்து வருமாடான்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கம்மி தான். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை யாராவது ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி தினமும் 1 இல்லைனா 2 இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வேளை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கன்வர்சேஷனில் சந்திக்கலாம். பாய்.